வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சித்தர்மலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சித்தர்மலை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை என்னும் ஊரில் தாங்க இந்த சித்தர்மலை இருக்கு. இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சமலையில் அதிகப்படியான மூலிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருமூலர் இந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அவர் மலை இடத்துக்கான வழி தெரியாதனால இந்த ஊர்லேயே ஒருத்தவரை சீடனாக ஏற்றுக்கிறாரு. அவரும் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருக்காரு. அவருடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர். இந்த காலங்கிநாதர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி உணவை சமைச்சு கொடுப்பாரு. யாருக்குன்னா திருமூலருக்கு அவர் மூலிகை பறிக்க போகிற அந்த சமயத்தில் இவர் உணவை சமைச்சு கொடுப்பாரு. அப்படி ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிடுறாரு. திடீரென்னு கண்முழிச்சு பார்க்கும்போது உணவு இல்லாமல் பொங்கி கீழே விழுந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருக்க கரண்டியை தேடுறாரு. ஆனால் கரண்டி இல்லை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு செடியை பிடிங்கி அதை பாத்திரத்தில் நல்லா கழுவி அந்த சாதத்தை கிண்டுறாரு. அப்படி கிண்டும் போது அந்த சாதம் ஃபுல்லாக கருப்பு கலர் ஆகிடுது. சரி, இதை வீணடிக்கக்கூடாது, நம்ம குருவுக்கு இந்த ஃபுட்டை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த உணவு அவரே சாப்பிட்டுறாரு. உடனே திருமூலர் வரும்போது இவர் வயது முதிர்ந்தவரை பார்த்துட்டு இளமையாக இருந்துடுறாரு. உடனே காலங்கிநாதர் என்ன சொல்றாரு, நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு திருமூலர் என்ன பண்றாருன்னா, அந்த மூலிகையை இவர் சாப்பிட்டு இவர் இளமையா போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலங்கிநாதர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி சிறுவர்களோட விளையாடும் பொழுது ஒருடைய மாட்டுடைய பால் மட்டும் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாட்டுடைய பாலை குடிக்கும் போது அதனுடைய உரிமையாளர் பார்த்துடுறாரு. பார்க்கும்போது இந்த காலங்கிநாதர் நல்லாவே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சிடுறாங்க. உடனே அடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உருவமாக மாறி சித்தராக வழிபட்டுறாரு. உடனே பொதுமக்கள் எல்லாருமே அடிச்சதுக்கான மன்னிப்பை கேட்டு அவருடைய சரணடைகிறாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய மூலிகை தண்ணீர். இந்த மூலிகை தண்ணீரை குடித்தோம்னா நமக்கு எந்தவித நோய்களையும் தீர்ந்துன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் இந்த கோயிலுடைய உண்மையான வரலாறு. நீங்கள் மறக்காமல் இந்த சித்தர் கோயிலுக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர் கோயிலில் இந்த குளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பை எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு முகத்தில் அதிகப்படியான பருக்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குளத்தில் உப்பை அள்ளி போடுவாங்க. அப்படி உப்பை அள்ளி போடும்போது அவங்களுக்கு நாளடைவில் என்ன ஆகிடும்னா அந்த பருக்கள் எல்லாமே போயிடுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேராக சொல்கிறாங்க, நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகிறது இந்த கோயிலுடைய அம்பாள் சன்னதி. இந்த அம்பாள் சன்னதிக்கு நம்ம போகிற வழியில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல ஒரு அரிய வகையான மீன், அதாவது வெள்ளை மீன் அரிய வகையான மீன் இந்த குளத்தில் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் மறக்காமல் இந்த சித்தர்மலைக்கு அதாவது இந்த கஞ்சமலைக்கு சித்தேஸ்வரர் சுவாமியை வழிபட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவன் இங்கே மனித உருவத்தில் இருப்பார். மற்ற கோயில் லிங்க வடிவத்தில் இருப்பார். ஆனால் இந்த சித்தேஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் சிவன் மனித உருவில் இருப்பார். எந்த கோயிலுமே ஒரு அரிய வகையான ஒரு காட்சி. மறக்காமல் நீங்கள் இந்த சித்தர் கோயிலுக்கு இந்த சித்தேஸ்வரர் சுவாமியை வழிபடுங்க. இதுதான் அந்த கிணறு. இந்த கிணத்துல தான் அரிய வகையான மீன், அதாவது வெள்ளை மீன் காணப்படும். பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.